ஸ்பெயின் பெல்ஜியம் இந்த மேட்ச் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது எனக்கு இந்த நம்ம எம்பாப்பேயோட கோலை பத்தி பேசல, அவர் மிஸ் பண்ணதை பத்தி பேசணும். ஓகே சார். எம்பாப்பே ஃபேனான அதையும் சொல்லிடுறேன். பிரில்லியண்டான கோல். அவர் வந்து பெனல்டி மிஸ் பண்ணிட்டு கோல் அடிக்கிறதுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். கண்டிப்பா சார். மெஸ்ஸி செஞ்சாரு எகிப்துக்கு எதிராக, அதே மாதிரி எம்பாப்பே இந்த போட்டியில செஞ்சிருக்காரு. உலகக்கோப்பை வரலாறுலயே 4 பேர் தான் செஞ்சிருக்காங்க. அதாவது பெனல்டி மிஸ் பண்ணி கோல் அடிச்சு அசிஸ்டும் கொடுக்கணும். அதை மெஸ்ஸியும் எம்பாப்பேயும் 2 நாள்ல செஞ்சுட்டாங்க. இத்தனை வருஷ உலகக்கோப்பை வரலாற்றுல இதுக்கு முன்னாடி 2 வாட்டி தான் நடக்குது. அந்த அந்த கோல் வந்து அந்த அவருக்கு முன்னாடி ஒரு மவுண்டைன் மாதிரி டியாப் இருந்தாரு, அவரை தாண்டி கர்வ் பண்ணது, பந்தையே பார்க்காம அடிச்சது, அப்புறம் போனோ மாதிரி ஒரு தரமான கோல் கீப்பரை பீட் பண்ணது, ஆனா ரொம்ப பிரில்லியண்டா இருந்தது. அது வந்து எம்பாப்பேயோட மென்டல் ஸ்ட்ரென்த். எனக்கு இந்த 2 குவார்டர் ஃபைனலுமே ஒரு ஹைலைட்னா அந்த எம்பாப்பேயோட கோல் தான். ஏன்னா அவர் சுத்தி 4-5 மொராக்கோ வீரர்கள் இருந்தாங்க. டைம் இல்ல, ஸ்பேஸ் இல்ல. அவர் ரொம்ப நேரத்தையே வேஸ்ட் பண்ணல. வந்தவனே ஒரு புல் த ட்ரிகர், டார்கெட் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியும், தலையை கூட தூக்கி பார்க்கல, அதை பட்டு கர்வ் பண்ணாரு. அவ்வளோ அக்யூரேட்டா போச்சு. பந்து வந்து அழகா வளைஞ்சு போனோவை பீட் பண்ணி உள்ள போச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 குவார்டர் ஃபைனல்லையும் ஒரு தரமான சம்பவம்னா அதுதான். அப்புறம் கம்மிங் பேக் டு ஸ்பெயின் பெல்ஜியம் மேட்ச், குவாலிட்டி வைஸ் இதுவும் போன மேட்ச் தாங்க பெரிய லெவல்ல ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்பெயினோட 2 கோலுமே கோல் கீப்பர் தடுக்க முடியாம அந்த ரீபவுண்ட்ல அடிக்கப்பட்ட கோல்கள். யூசுவலா அவங்களை பியூட்டிஃபுல்லா அடிப்பாங்கல்ல, த்ரூ பால் போட்டு. போர்ச்சுகலுக்கு எதிராக மிக்கேல் மெரினோக்கு வந்த பந்து வந்து அழகான த்ரூ பால் ஆடட் டைம்ல, அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கோல்ஸ் இல்ல. பட் கோல் இஸ் கோல் இல்லையா, எப்படி இருந்தாலும் கோல்ங்கிறது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே நேரத்துல பெல்ஜியம்க்கு என்ன பிரச்சனைன்னா, உங்களோட டீலமென்ஸ், உங்களுடைய கேப்டன் வந்து மேட்சுக்கு முன்னாடி வார்ம் அப்ல இன்ஜுரி ஆயிட்டார். மிட்ஃபீல்ட்ல அவர் ரொம்ப முக்கியமான பிளேயர். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து ப்ரீவியஸ் ரவுண்ட் தட் இஸ் செனகலுக்கு எதிராக 2 கோல் அடிச்சிருந்தாரு, லேட் கோல்ஸ். அது மூலமா தான் அவங்க முன்னேறாங்க. அவர் இல்லாதது ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா அவர் கேப்டனும் கூட, மிட்ஃபீல்டு முக்கியமான பிளேயர். அதுக்கப்புறம் அவங்க கோல் கீப்பர் கோட்டுவா இன்ஜுரி ஆகி வெளில போனார். அதுவும் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். அவர் வந்து உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோல் கீப்பர்ஸ், ரியால் மேட்ரிட்டுக்கு விளையாடுறாரு, சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு இன்ஜுரி ஆகி வெளில போனது காரணத்தினால லாமென்ஸ்னு சொல்லிட்டு மான்செஸ்டர் யுனைட்டோட கோல் கீப்பர் உள்ள வந்தாரு. அவரு வந்து ஒரு காஸ்ட்லி மிஸ்டேக் பண்ணிட்டார். இங்க வந்து ஒரு ஈஸியான ஷாட்டை மிஸ் பண்ணாரு. அதை வந்து நிச்சயமா கரெக்ட் பண்ணிருக்கணும். அவர் சரியா கலெக்ட் பண்ணாதனால ரீபவுண்ட் வெளில போச்சு. அங்கதான் மிக்கேல் மெரினோ இருக்காரு. மெரினோ தான் சரியான இடத்துல இருக்கிறாரு எப்போதும். தொடர்ந்து 2வது போட்டியா அவர் தான் வின்னர் அடிச்சிருக்காரு. ஆமா சார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? போர்ச்சுகலுக்கு அகைன்ஸ்டா வந்து கடைசி நேரத்துல கோல் அடிச்சாரு. இப்போவும் பெல்ஜியம் வந்து வெளியேற்றினது அவர் தான் கிட்டத்தட்ட சொல்லலாம். அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? அப்சல்யூட்லி. நீங்க அந்த கால தமிழ் படத்துல கடைசி நேரத்துல போலீஸ்காரங்க வருவாங்க. ஆனா இந்த காலத்துக்கு FIFA வேர்ல்ட் கப் நாக் அவுட் மேட்ச் இன்வால்விங் ஸ்பெயின்ல மிக்கேல் மெரினோ வருவார். வந்தா தன்னுடைய வேலையை செய்வார், வின்னர் அடிப்பாரு. ஏன்னா 2024 யூரோல ஒரு நாக் அவுட் மேட்ச் ஜெர்மனிக்கு எதிராக 119வது நிமிஷம் அடிச்சார். கண்டிப்பா. போர்ச்சுகலுக்கு எதிராக 90+1 அடிச்சார். இப்போ 88 அடிச்சிருக்கிறார். சோ அவரை நம்பினா கைவிடப்பட மாட்டார்கள். அவர்கிட்ட முக்கியமானது என்னன்னா, அவர் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கிறாரா முக்கியம் இல்ல, எப்ப வந்தாலும் தன்னுடைய வேலையை செய்வாரு, நச்சுன்னு முடிப்பாரு. அவர் ஒரு ஆர்சனல் வீரர்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி. ஏன்னா ஆர்சனலுக்கு அந்த மாதிரி கோல்லாம் அடிச்சிருக்காரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு நிறைய இன்ஜுரி ப்ராப்ளம் இருந்தது. இந்த வேர்ல்டு கப்பே விளையாடுவாராங்கன்னு ஒரு கேள்வி இருந்தது. அதெல்லாம் தாண்டி விளையாடி இருக்காரு. விளையாண்டதுக்குள்ள சூப்பரா கோல் அடிச்சு ஸ்பெயினை ஜெயிக்க வச்சிருக்காரு. ஏன்னா அவர் தான் அந்த கட்சி, அந்த டீமுடைய ஒரு ஆபத் பாந்தவன்னு சொல்றாங்க. கண்டிப்பா சார். சார், ஆனால் பெல்ஜியம் பொறுத்த வரைக்கும் ஒரு கோல் வந்துச்சு. அவங்க வந்து பொசிஷன்ஸ் கூட 32% தான் இருந்தாங்க. ஆனாலுமே சார்லஸ் வந்து இந்த வேர்ல்டு கப்பில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து கோல் அடித்ததும் இல்லாமல் ஸ்பெயினோட 6 க்ளீன் ஷீட்டை ரெக்கார்டை உடைச்சிருக்காரு. ப்ளஸ் வந்து ஸ்பெயின் கோல் கீப்பர் நம்ம சைமனோட ரெக்கார்டையும் உடைச்சிருக்காரு. 649 மினிட்ஸ் வந்து கோல் விட்டு கொடுக்காம இருந்தால் அந்த ரெக்கார்டும் உடைச்சிருக்காரு. சார்லஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், சார்ல டி கெட்லரை வந்து சூப்பரா ஆடினாரு. நீங்க சொன்ன மாதிரி ஸ்பெயினுடைய அந்த இரும்பு கோட்டையை வந்து அவர் உடைச்சிட்டாரு. அப்புறம் உனாய் சிமோன் வந்து இது வரைக்கும் கோலே விடாம இருந்தார். இந்த வேர்ல்டு கப் முழுவதும் கோலே விடாத ஒரு வீரரா இருந்தாரு.
அந்த ரெக்கார்டையும் முடிச்சிட்டாரு. யங் பிளேயர், அட்டலாண்டா அணிக்கு விளையாடுறாரு இட்டாலி லீக்ல. நல்ல எதிர்காலம் இருக்கு. ஏன்னா இப்போ லுக்காக்கு, டிப்ராய்னா எல்லாருக்குமே வந்து இதுதான் லாஸ்ட் வேர்ல்டு கப், இதுக்கு மேல விளையாட மாட்டாங்க, வயசாயிடுச்சு. ஸோ அடுத்த ஜெனரேஷன் உருவாகிட்டு இருக்காங்க. வந்து பெல்ஜியம் வந்து பெரிய ட்ரெடிஷன் இருக்கு. ஸோ வந்து இந்த பாசிங் ஆஃப் த டார்ச் இப்போ கொடுத்துடலாம். இந்த வேர்ல்டு கப்ல லுக்காக்கும் நல்லா விளையாட்டாரு. சப்ஸ்டியூட்டா வந்து 3 கோல்ஸ் அடிச்சிருந்தாரு. அதே மாதிரி இளம் வீரரா பார்த்தாலே, அந்த பையனை பார்த்தாலே காலேஜில் படிக்கிற பையன் மாதிரி தான் இருக்காரு. சார்லட் டி கட்டினாரு. ஸோ அடுத்த வேர்ல்டு கப் அவர் நல்லா சர்வ் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். நல்லா விளையாண்டாங்க. எனக்கு நீங்க பொசிஷன் பத்தி சொன்னீங்க வெங்கயன். வந்து ஓவராலா அவங்க சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ஸ்பெயின் அளவுக்கு பண்ணலனா கூட இதுக்கு முன்னாடி ஸ்பெயினுக்கு எதிராக விளையாண்ட அணிகளை விட பெல்ஜியம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நீங்க மிக்கேல் மெரினோ கோல் அடிக்காம எக்ஸ்ட்ரா டைம் போயிருந்தா ஸ்பெயினுக்கு பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ட்டுவாவும் உள்ள இருந்தாரு வச்சுங்களேன், பெனல்டி ஷூட் அவுட் போனா கூட பெல்ஜியம்க்கு அட்வான்டேஜ் வந்திருக்கலாம். பட் வந்து ஸ்பெயினுடைய ரெக்கார்டு வந்து பெனல்டி ஷூட் அவுட்ல ரொம்ப ரொம்ப புவர். அதனாலதான் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எப்பா இதுலயே ரெகுலேஷன் டைம்லயே முடிஞ்சிருச்சு, எக்ஸ்ட்ரா டைம் பெனல்டிஸ் எல்லாம் போகலன்னு. பட் பெல்ஜியம் வந்து ஒரு பெருமையோட வீட்டுக்கு போலாம். நம்ம ஆரம்பத்துல என்ன நினைச்சோம், படு மோசமான டீமா இருக்கு, குரூப்பை விட்டே வெளில போகாதுன்னு நினைச்சோம். பட் நல்லா விளையாடி